வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எங்கள் ஆள் வந்து பக்கத்தில் நான் வச்சிருந்த 5C எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கியா, எவ்வளோயா, என்னையா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. என் வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த சொல்லுவோம்ல மொக்கம் வாங்கினது அப்படின்றது இதில் தான். மாஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா கேளுங்க, எம்ஐடியில் வந்து ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பில்டப்பாக வந்து இந்த ஃபோனை அப்படியே மீட்டிங்லலாம் மேலே வச்சு நெக்ஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபன் என்னென்னா, ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயே வச்சு தான் பில்டப்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்டேட் இன்ஸ்டால் பண்ணேன். ஃபோன் ஆப்பிள் லோகோ வரும், ஆஃப் ஆகும், ஆப்பிள் லோகோ வரும், ஆஃப் ஆகும். காப்பாற்றவே முடியல. இடிஎல் எல்லாம் என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணேன். பாய்கிட்ட வாங்கினது தான் இது. வாரண்டியோடு இருந்துச்சு. ஆனால் வாரண்டி பீஜிங்கில் தான் போய் கிளைம் பண்ண முடியும். சைனா ஃபோனு, அப்போ இன்டர்நேஷ்னல் வாரண்டி கிடையாது. பீஜிங் எடுத்துகிட்டு போனால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இங்கேயே சுற்றி ஒன்று என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு வெறுத்து போய் கடைசியில் பேட்டரி பல்ஜாக இருந்தது. அதனால் இதை ஓப்பன் பண்ணி பேட்டரி மட்டும் வெளில எடுத்து போட்டு மீதி பத்திரமா வச்சிருக்கேன். அவ்வளோதான். அது ஆனால் ஆகாது. அவ்வளோ இப்போ உங்களுக்கு இல்லாமலே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதாவது 5C உங்களுக்கு வேணால் வாங்கலாம் ப்ரோ. 5C வேணால் நிஜமாக வாங்கலாம். மார்க்கெட்டில் இருக்குது. 32 GB இருக்குது. மியூசிக் பிளேயராக ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இது மியூசிக் பிளேயராக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்ம பற்றி பேசுவோம். அந்த விதத்தில் வந்து இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கு பேக்கெட்டில் இமேஜின் பண்ணி பாருங்க ப்ரோ. ப்ளூடூத்தில் ஆடியோ ப்ளே ஆகும், 3.5 ஜாக்கில் ஆடியோ ப்ளே ஆகும். நான் இப்போ தான் படம் இடம் வச்சிருக்கிறேன்னா இல்லை ஏர்ட்ராப்பும் ஒர்க் ஆகும். நான் நேரம் இதுக்கு அனுப்பிட்டு நான் இதில் பார்த்துக்கலாம். ஏர்ட்ராப் வந்து பழைய மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 5Sல எல்லாத்துலையும் இருந்தது ப்ரோ. 5C 5S டைமில் தான் வந்துச்சு. அது கூடவே தான் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறது டாபிக் மாறாமல் அதுலேயே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா, இப்போது ஐஃபோன் இப்போ வந்து மற்ற ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோ கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் சீப்போ அப்படின்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. நியாயமான பேச்சு தான், தப்பு இல்லை. ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஒரு 82,000க்கு அப்படியே ஒரு 80,000க்குள்ள என்னால் வந்து ஒரு 256 GB ஐஃபோன் 17 வாங்கிட முடியுது. அதுலேயுமே டூவல் வீடியோ இருக்குது. ஆமாம், அதுலேயுமே சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது ஃப்ரண்ட்டில். வீடியோ வைஸ் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப்பாக இருக்கக்கூடிய அல்ட்ராக்கு ஈக்குவலாக வீடியோ வந்து பிட்ரேட் எல்லாம் பார்க்காதீங்க, ஆனால் வீடியோ கிளாரிட்டின்றது வந்து 17லேயே நல்லா இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? அது எல்லா ஃபோனோடையும் நல்லாயிருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஐஃபோனோட ப்ரோ மாடல்ஸை விட 17 ஒரு படி கீழே இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க முடியாது. எடிட் பண்ணுறவனால தான் அதை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி ஒரு ஐஃபோன் 17 எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சொல்ல ரியர் கேமரா வீடியோ மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆண்ட்ராய்டு அல்ட்ராஸை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல தான் வந்தார் நம்ம டுபுக்கு டோங்கிரி பிக்சல். அதுலேயும் பிட்ரேட் ஹையாக இருக்குது. அதே சமயம் நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு ஃபைல் சைஸும் பெருசாக இருக்குது. சரி, பிக்சல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறோம் ப்ரோ. ஐஃபோனில் 200 MB-னா நான் இல்லை இதை நான் ஏன் நீங்கள் சொல்கிற வரை தான் நான் வேறு மாதிரி ஒரு வழி சுற்றி வரேன். இப்போ என்னென்னா, குழந்தைக்கு வந்து வெறும் 75% பேட்டரி ஹெல்த் இருக்கக்கூடிய ஒரு 12 ப்ரோ அற்புதமான ஃபோன். அந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன். வாங்கும்போது பேட்டரி நிற்காதே, 75% தானே பேட்டரி ஹெல்த் இருக்குன்னு யோசிச்சேன். ஆமாம், ஆனால் என்ன கொடுமைனாக்கா, 75% பேட்டரி ஹெல்த் இருக்கிற அது ஒரு நாள் பூரா பேட்டரி நிற்குது. 6060 mAh பேட்டரி இருக்கிற இதை நான் 2 தடவை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 6200 சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 30% வந்துடுது. இதையும் நான் 2ஆம் தடவை சார்ஜ் போடுறேன். ஆனால் அது நிற்குது. அதில் எடுக்கக்கூடிய வீடியோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து உடனே நான் வந்து 12 ப்ரோ எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணி கால் பேசினேன்னு சொல்லலை. அந்த குழந்தை ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவளோட டெய்லி டிரைவர், அவளோட ட்ரெய்லர் அதை தான் நான் சொல்ல வரேன். அவளுக்கு வந்து என்னென்னா, இன்ஸ்டாக்கு ஒரு வீடியோ அம்மாவோட சேர்ந்து எடுக்கிற வீடியோஸ் எடுக்கிறா. ஸ்கூல்லேருந்து வந்தால் இப்போ ஸ்கூல் இல்லாதனால இப்போது லீவு, அதனால மேபி இப்போ 2 வீடியோ எடுக்கிறேன். ஈவினிங்கில் வீடியோ நிறையா எடுக்கிறதுனால ஈவினிங்கில் சார்ஜ் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூரா அது சார்ஜ் இறங்கலை, யூஸ் பண்ணால் தான் இறங்குது. இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லா சோஷியல் ஆப்ஸ்லேயும் அதோட HDR சூப்பராக இருக்கும். அதில் HDRல வீடியோ எடுத்தீங்கன்னா ஐஃபோன் 12ல் தான் வந்து உங்களுக்கு HDR டிஸ்பிளே வந்துச்சு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, HDRலேயே நீங்கள் வந்து கண்டென்ட்லாம் எடுக்கலாம். சரி, அதான் அந்த 12 சீரிஸ் வந்தப்போ ப்ரோ, 12 மினி 12 ப்ரோ HDR பேனல் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அப்போ நான் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாத்துலேயுமே HDR இருக்கும். அதை நான் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஓகே, சரியா? ஆனால் பாசிட்டிவாக பார்க்குற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆப்ஸும் அது சிங்க் ஆனனால இன்ஸ்டாவில் நான் இப்போ ஒரு வீடியோ போடணும் ஒன்றில் ப்ரோ. இங்கே பாருங்கள் ப்ரோ, இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ இருக்குது ப்ரோ. மக்களே நீங்களும் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் ஒன்றில் என்னோட இது நான் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை அதை வந்து அந்த குழந்தை அவள் சொல்கிறா, அப்பா இல்லைப்பா இங்கே பாருங்கள். இப்போது இது வந்து ஃபஸ்ட் டைம் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இதே வீடியோ தான் செகண்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணும்போது டெலிகிராமில் நான் ட்விட்டரில் வீடியோ போட்டேன். அது என்ன பண்ணியிருக்குது லூஸு, ட்விட்டர் ப்ளேபேக்குக்காக அது கன்வெர்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணியிருந்தேன். அது தெரியாமல் அதை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நல்லா தானே இருக்குது.
ஆமாம். ஆனால் இப்போ ட்விஸ்ட்டு பாருங்கள், பேக் போயிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இது செகண்ட் டைம் நான் அப்லோட் பண்ணேன். கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கு? ஏன் அது எப்படி? இது ஹெச்டிஆர் டேட்டாவோட போய் விழுந்திருக்கு உள்ள. ஹெச்டிஆர் டேட்டா இதில் இருக்குது, இதில் ஹெச்டிஆர் டேட்டாவே இல்லை பாருங்க. அப்படியே மங்கல் ஆக்கி விட்டுருச்சு. நார்மலாக இருக்குது, இது ஹெச்டிஆரோட இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, அப்படி பளிச்சுன்னு. என்ன அது அப்படி இருக்கு. ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த இன்டகிரேஷன் வந்து வேற லெவல். இப்போ சாம்சங்கோடய அந்த இன்டகிரேஷன் இருக்குல்ல, ஆனால் ஏன் அது நல்லா இல்லைன்னு கேட்குறேன். சாம்சங்கோட வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாம்சங் S25 இருக்கு பேக், அதாவது பக்கத்தில் வச்சு நம்ம சாம்சங் தான் வீடியோ நல்லா எடுக்குதுன்னு சொல்கிறோம். பக்கத்தில் வச்சு என் குழந்தை காட்டுறாப்பா இதில் நல்லா இருக்கு, இதில் இப்போ S25 இதில் எடுக்கிறது வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, எதனாலப்பா அப்படின்னு கேட்குது. அது ஏன்னா இப்போ அது 9ஆம் கிளாஸ் போயிருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நியாயமான கேள்வி கேட்குறா. அதாவது ஒரு பாட்டு பாடும்போது அந்த ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து iPhone 12 Proவில் நல்லா இருக்கு. ஒரு இதில் வந்து வாய்ஸ் வந்து சரியா இல்லை. இத்தனைக்கும் வாய்ஸ் ஜூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது S25ல. கரெக்ட் ப்ரோ. நான் இப்போ அடுத்து வரேன், விஷயத்துக்கு வரேன். இதை வந்து நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இப்போது கூகுள் வந்து என்ன பண்ணா, அவனோட பிக்சல் டிவைசஸ் கொண்டு வரும்போது ஃபோட்டோகிராஃபிக்காக மட்டுமே இருந்தது ப்ரோ. பிக்சல் அப்படின்னு வரும்போது நிஜமாவே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. மார்க்கெட்டில் யாருமே இல்லாத அளவுக்கு அசால்ட்டாக அந்த டம்மி பழைய ப்ராசர் 12.2 மெகாபிக்சலை வச்சு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தான். வருஷம் MKBHD பிளைண்ட் டெஸ்ட் அதை நான் என்றைக்குமே ஃபேவர் பண்ணது கிடையாது. இருந்தாலும் அதுலேயும் அது ஜெயிச்சிக்கிட்டே இருந்தது. 1 லட்ச ரூபா ஃபோன் தோற்று போயிடும். என்னென்னு பார்த்தா பிக்சல் 6 ஜெயிக்கும். என்னடா அது லாஜிக்கல் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட் வந்து நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன், அது எப்படிங்க பாசிபிள் ஆகும்? அவன் ஒரு கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுறான், நான் அதே கண்டிஷனில் திரும்ப போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என் கண்டிஷனுக்கு எது எக்ஸல் ஆகுதுன்னு மாறும். சரி, அதை விடுங்க. இப்போ என்ன ஆகுது, இப்படி இருந்த பிக்சல் அவனோட கண்ணோட்டத்தை எப்படி மாத்துறான்னா, உலகமே ஏஐ நோக்கி போகுது. டென்சார்னு நான் எனக்குன்னு ஒன்று பண்ணுவேன், ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, கூகுளோட ஆப் இதெல்லாம் நான் போட்டு யூஸ் பண்ணுறேன் ஐஃபோனில். அதே கூகுள் வந்து நேட்டிவாகவே பிக்சல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, நான் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறேன் ப்ரோ. சும்மா நான் வந்து அதை பற்றி நான் திரும்பி அதை வந்து ஏன் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நானுமே பார்த்துருக்கேன். சரியா? என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறேன் அப்படின்னா, டேட் வந்து இன்னைக்கு 28 இன்னைக்கு. அப்போது நான் 29ஆம் தேதி காலையில் எழுந்திருக்கிறேன் ப்ரோ. அன்றைக்கி எனக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு வைங்களேன், காலையிலே வந்துடும் ப்ரோ. லைவில் போயிட்டே இருக்கும், இங்கே லாக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி உனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு வந்துடும் காலையிலே. பிக்சலில் சரியா? ஏன்னா அதுதான் அந்த மேஜிக் கியூன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, காமேஷ் ப்ரோ எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஏன்னா காமேஷ் ப்ரோ தான் என்ன கூப்பிட்டு போகிறாங்க. டே எத்தனை மணிக்கு ஃப்ளைட் சொன்னேன் அப்படின்னு காலையில் எனக்கு வருவாங்க. டே குட் மார்னிங், எத்தனை மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு எனக்கு கேட்டிருக்கீங்க. நான் கூகுளோட மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணுறேன்ல, நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கு தெரியும்ல. அது அடுத்த ஆட்டோ ரிப்ளைன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட்டோ, அதில் என்ன தெரியுமா வரும்? என் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வரும். நான் ரிப்ளை பண்ணணும், கஷ்டப்படலாம் பண்ண வேணாம். நான் வந்து அதை தட்டினேன்னா டிக்கெட் டீட்டெயில்ஸோட போகும். இத்தனை மணிக்கு இருக்குது ஃப்ளைட் அப்படின்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டோட தட்டும் போது டிக்கெட்டோடய உங்களுக்கு வந்துடும். ஏன்னா RCSல இப்போ சரியா? இதான் மேஜிக் கியூ ப்ரோ. ஒர்க் ஆகுதானா? எஸ், நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது. இப்போ பெட்டர் ஆகிட்டே போகுது. ஆனால் அந்த இது வந்து இதில் இருக்கா? மேக் ஐஃபோனில் வருது. எப்போ வருது அப்படின்னா, ஐஃபோனில் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் அதனாலேயே ஐஃபோனில் என்ன பண்ணியிருப்பேன்னா, கூகுள் க்ரோமையும் கூகுளையும் வச்சுருப்பேன். இப்போ இந்த கூகுள் இருக்கும்போது என்ன ஆகிடுது, எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் லைவ் அலர்ட் தேவையோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் CSK மேட்ச் வர அன்றைக்கெலாம் பக்காவாக லைவ் அலர்ட் வந்துடும். எங்கே போனாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டி பில்லு. இப்போ சாம்சங்கில் வந்து நோபாரு அந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ இவனும் என்ன பண்ணுறான், கூகுள் ஃபெச் பண்ணுறதுனால, இப்போ நான் ஃப்ளைட்டு எனக்கு இருக்கு இல்லையா, இங்கே வந்துடும் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்னு, எத்தனை மணிக்கு அப்படின்றது இங்கே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்துகிட்டே இருக்கும், பிக்சல்லையும் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுத்துலேயும் கீழே வந்து ஒரு டைமர் இருக்கும். எப்படி ஓடுனா 5 மினிட்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ணுது, 3 மினிட்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ணுது. நான் இப்போ எடுத்து இப்படி பார்க்குறேன், மணி வந்து இப்போ 11:23. நான் திரும்ப பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது 11:45 வைங்க. ஃப்ளைட் 3 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும், உன் ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து இத்தனை மணிக்கு கிளம்புது, இத்தனை மணிக்கு டெல்லி ரீச் ஆகணும். அப்போ நான் 45க்கு எடுக்கிறேன் இல்லையா, அப்பயும் காட்டும் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். 11:45க்கு நான் பார்க்குறேன்னா 43க்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் டேட்டா தான். இன்னும் போக என்ன ஆகுனா, என்ன கேட்டுன்னு எனக்கு தெரியலன்னு வைங்க, ஏர்போர்ட்டில் என்ன கேட்டுன்னு எனக்கு தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் ப்ரீடிஃபைன்டு எப்பயுமே இந்த ஃப்ளைட் இந்த கேட்டில் தான் கிளம்பும் அப்படின்னா, இங்கே கேட் நம்பரும் இருக்கும். இதுலேயே எல்லாமே வந்துடும். அப்போ நான் உள்ளே போகும்போது அப்படியே போயிட்டே இருப்பேன். இதில் வேற என்னது, லோக்கல் ட்ராவல்னா டிஜியாத்ரான்னு ஒரு ஆப் இருக்குது. ஆமாம், தெரியும். அப்போ என்ன ஆகிடுது, அதில் வேற நான் டிக்கெட்டும் போர்டிங் பாஸும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே நேராக போயிட்டே இருப்பேன். அந்த செக்யூரிட்டி செக் மட்டும் தான் நடக்கும். ஆமாம், அதை தவிர திரும்பி போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இப்போலாம் வாசலில் ட்ராப் ஆகிறேன்னா, உள்ளே போகிறேன்னா, ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேஸ் காட்டுறேன்னா, ஆமாம், டிஜியாத்ரா தான் ஃபேஸ் காமிச்சிட்டு நம்ம போய்
ஏன் நம்மளை செக் பண்ணுறதுக்கு நிற்கிற இடம் தான் ஒரு 5 நிமிஷம் நிற்போம். அதுதான் அதுவுமே வந்து நம்ம கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டோம்னா ஈஸியாக போயிடலாம். ரொம்ப ரொம்ப இதை தான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகுது, இப்போ கூகுள் வந்து அவனோட விஷன் எப்படி வச்சிருக்கான், நீங்கள் வீடியோ பற்றி கேட்டதுக்கு தான் ரெஃபரன்ஸ் எப்படி வருது நீங்களே பாருங்க. ஒரு அசிஸ்டன்ட் உங்கள் கையில் இருக்குது, அதான் நான் எய்ம் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க, நானும் ஃபோன் தான் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பேசுகிறாங்க, ஓகே ரைட், இதை தாண்டி வேறு என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அவன்ல வீடியோ பார்க்க முடியுது, எந்தலையும் வீடியோ பார்க்க முடியுது. அவன்ல பாட்டு கேட்க முடியுது, எந்தலையும் பாட்டு கேட்க முடியுது. ஓகே அவன்லையும் ஓடிடி ஆப் இன்ஸ்டால் ஆகுது, எந்தலையும் ஆகுது. வித்தியாசம் ஏதாவது காட்ட முடியுமா? ஐயோ எந்தும் கிளாஸ் லேபாக இருக்குது, சைடில் மெட்டல் இருக்குது, எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. உண்மை தான். ஆமாம். இப்போ அவன் சொல்கிறான் எந்தானா ஏ அசிஸ்டன்ட். என்னடான்னு கேட்டால், உன் கூட யாராவது இருக்காங்கன்னா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, அடுத்து உனக்கு இந்த வேலை இருக்கடா. அது அந்த மாதிரி இதுலேயுமே கூகுள் ஆப் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி அந்த ஏஐ அசிஸ்டன்ட் இல்லை, இதில் மைண்ட் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஓப்போலையும் உங்களுக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் இருக்குது. மைண்ட் ஸ்பேஸில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க கொடுக்கலாம். ஏன் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க? கொடுக்கலான்னு இல்லை ப்ரோ. இப்போ கூகுளுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, அதையும் நம்ம பேசணும். ஆண்ட்ராய்டில் வந்து அவ்வளோ தூரம் அவனோட ஓன் ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சுல, இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம், இவங்களும் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் கூகுள் வந்து சொல்லிட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு. இன்னொன்று நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம், சைனீஸ் ஃபோன்ஸ் வந்து எப்பயுமே வேல்யூ ஃபார் மணியாக இருந்த காலங்கள்லேயே நம்ம நிறைய பேசியிருப்போம். அப்பயும் கூட நம்ம ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா நான் சைனாவில் போய் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் இப்போ கூகுள் மேலே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் யூஎஸில் போய் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியும். இதையும் ஒரு பாயிண்டாக நம்ம பேசியிருப்போங்கிறேன். ஆமாம், ஓகேயா? ஸோ அதான் நான் இப்போ சொல்ல வரது என்னன்னா, கூகுளில் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல ப்ரோ. எதில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இப்போ சாம்சங்கில் பாருங்க, சாம்சங்கில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தேன், ஓரளவுக்கு பிளெண்ட் ஆஃப் போத் ஏரியா மாதிரி வருது. இல்லை சாம்சங்னு வரும்போது சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை பேசணுன்னா, சாம்சங்கில் வந்து இப்போ சாம்சங்கோட அந்த ஒரு சில அந்த குட் லாக் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இதுக்கும் வருது, ஒன் யூஐக்கு வருது. அதாவது ஒன் ப்ளஸ்க்கும் ஓப்போக்கும் வந்து அவனும் ஏதோ ஒரு கஸ்டமைஸ் அந்த மாதிரி ஆப் ஒன்று ரெடி பண்ணுறான். இப்போ யாருனாலும் பண்ணிட்டோம் ப்ரோ, இப்போ ரெடி பண்ணுறான் அவன மாதிரியே. ஆனால் அந்த கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு லெவலுக்கு சாம்சங்கில் பண்ண முடியும் ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஆப் அப்படின்னா ரிலையபிளாக நீங்கள் ஐடியில் இருக்கிற ரொம்ப வந்து ஐஃபோனுக்கு அடுத்து சாம்சங்க்கு அடுத்து மோட்ரோலா, அதுக்கப்புறமா தான் இந்த ஒன் ப்ளஸ் அவனுக்குலாம் வராங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டா, ஐடியில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஃபோன் ப்ரோ. ஆனால் ஒர்க் ப்ரொஃபைல் வைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாம்சங் வைக்கிறாங்க. ஒர்க் ப்ரொஃபைல் அதில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா, அப்படி இல்லாத பட்சத்தில் ஐஃபோன் போகிறாங்க. அதே மாதிரி ஒர்க் ப்ரொஃபைல் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாலே சாம்சங் அடுத்து பிக்சல் தான். இந்த ரெண்டும் தான் வந்து பார்க்குறாங்க. பிக்சலும் ஒர்க் ப்ரொஃபைல் செம்மையாக இருக்கும். சரியா? அதனால இந்த 3 ஃபோன் பாருங்களேன், அகைன் எப்படி ஆயிடுதுன்னா, ஒன்று அமெரிக்கா இல்லாட்டி சவுத் கொரியா தான், அப்புறம் தான் மீதி கண்ட்ரியோட ஃபோன்ஸ். ஆமாம், மற்றவங்க எவ்வளோ ரிலேபிளாகவே இல்லை. ஏன்னா அந்த கம்பெனிக்கெலாம் இல்லைன்னு சொல்லிடுறானுங்க. Xiaomi, ஒன் ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் கம்பெனியில் ஆப் இல்லை. நிறைய கம்பெனிலேயே அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபோன்ஸ்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், வேறு நல்ல கம்பெனி கொண்டு வந்துடுறாங்க. நல்ல கம்பெனி என்னன்னா இதான் ப்ரோ, இந்த லா தான் சொல்கிறேன். நாளை பின்ன கம்பெனி அசட் திருட்டு போகுது, கம்பெனியோட கிரெடென்ஷியல் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா எந்த ஃபோன்லேருந்து ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி கேஸ் கூட போடலாம். ஒரு சைனீஸ் ஃபோன் மேலே எங்கே இந்த கேஸ் போடுறது நான்? ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை பெனிட்ரேட் டோட்டலாக, ஆனால் கார்பரேட்டில் பண்ண முடியல. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் ஆப்பிளுக்கு ஈக்குவலாக அதை விட ஜாஸ்தியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உழைக்கட்டும், அதுவும் தப்பு சொல்ல ப்ரோ, நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் தான் சொல்றேன். ஒரு கார்பரேட்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த 3 பிராண்ட்ல மட்டும் தான் ஃபோன் வேணும். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா ஆப் மேக்ல நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதாவது நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி. அதான் இப்போ சுத்தி வரேன்னா, ஆமா, இது எதுக்காக இந்த டாபிக் நான் எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து புது மொபைல் அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ப்ரைஸ் ஹைக் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், பழைய ஐஃபோன் அதான் அது வருவோம். இப்போ நான் அது வரேன். நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி, பாப்பா கேட்டால, S25 பக்கத்துல 12 Pro வச்சு வீடியோ நல்லா இருக்குங்கிறா. S25 இப்போ உள்ள போனு, 1.5 வருஷம் கூட ஆகல. 8 Elite. ஆமா, 1.5 வருஷம் கூட ஆகல. அது பக்கத்துல 12 Pro அவ்வளவு பழசு, அதை வச்சுட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ ஹைலைட் என்னன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா, இல்ல கண்ணில் காட்டுறான் நல்லா இருக்கு. அது ஏன்னு சொல்றேன். இப்போ ஆப்பிள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு வந்து விஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும்போது வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்கு, என்னன்னே புரியல. எப்போ அவங்களுக்கு வந்து விஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட்ல அன்னைக்கும் நோக்கியா தான் கேமரானா, அதுக்கப்புறம் சோனி, இப்படிதான் இருந்துச்சு மார்க்கெட் அன்னைக்கும். அப்போ வந்து நோக்கியா கிட்டத்தட்ட டிசால்வ் ஆகுது, விண்டோஸ் பக்கம் போயிட்டாங்க, அண்ட் சிம்பியான்ல கேமரா டீம்லாம் வந்து டிசால்வ் ஆகுது. அப்போ எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேலண்ட்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த கேமரா டேலண்ட்ஸ் எல்லாருமே ஆப்பிள் பண்ணாங்க. ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோன் ரிலேபிளான ஃபோட்டோகிராஃபியோட எந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 6S வரும்போதே நீங்கள் போய்ட்டு நெட்டில் சும்மா செக் பண்ணி பாருங்களேன். நோக்கியா 808 பியூர்வியில் ஒர்க் பண்ணவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு போட்டிங்கன்னா, கரெக்டாக 6S வரதுக்குலாம் 1 வருஷம் முன்னாடி ஆப்பிளில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6Sலேருந்து எனக்கு உடனே எனக்கு வித்தியாசம் தெரியுது. நான் 6S யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் இப்பயும் என்கிட்ட பேக்கப்பும் இருக்குது. டீடைல் லாஸ் இருக்காது. நோக்கியாவோட லாஜிக் அதுதான். நோக்கியாவோட லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வர ஃபோட்டோ வந்து சோஷியல் ரெடியாக வரவே வராது நோக்கியாவில் எடுக்கிற ஃபோட்டோ. ஆனால் அப்பயே சாம்சங்கில் எடுக்கிற ஃபோட்டோ, எல்ஜியில் எடுக்கிற ஃபோட்டோலாம் கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக ஷார்ப்பாக வரும்.
ஆனால் நோக்கியாவில் வராது. ஆனால் நோக்கியாவில் நான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஜேபிஜி ஃபோட்டோவையே எடிட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சாம்சங் ஃபோனில் உள்ள ஃபோட்டோ நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஆல்ரெடி ஓவர் ப்ராசஸ்டாக இருக்கும், எடிட் பண்ண முடியாது. இன்னைக்கு அதை தான் நான் சைனீஸ் ஃபோனில் பார்க்குறேன். ஆமாம், சாம்சங் ஓரளவுக்கு இப்போ பெட்டராக இருக்கும் உண்மையாக சொன்னால் இந்த காம்படிஷன்ல. ஏன்னா ஆப்பிள் ஃபாலோ பண்ணி இப்போ ஆப்பிள் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா 6Sல ஆரம்பிச்ச ட்ரெண்டு நீங்கள் சொன்னது வந்து அவனுக்கு எப்போ பிடிக்குது அப்படின்னா iPhone 10 வருது ப்ரோ. HDR அல்காரிதம் கிராக் பண்ணிட்டான் வீடியோ எடுக்கும்போது. 10ல கேவலமாக இருக்கும் ப்ரோ வீடியோ. iPhone 10 வந்து என்னதான் கெத்தான ஒரு ஃபோனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் அப்படிலாம் சொல்லலாம், ஃபுல் டிஸ்பிளே அது இதுன்னு. கேவலமாக வீடியோ எடுக்கும் ப்ரோ. இதோட கேவலமாக யாரும் வீடியோ எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு எடுக்கும். S10லாம் பறக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் S10. ஆனால் 10R வரும்போது அவன் அல்காரிதம் பிடிச்சிட்டான். பயானிக் சிப்லாம் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி A11 பயானிக் A12 பயானிக்னு சொல்லிட்டு லாஜிக் பிடிச்சான். இப்போ அவன் என்ன மாறினான் தெரியுமா, அவனோட விஷனே மாற்றிக்கிட்டான். எப்படி கூகுள் வந்து நான் அசிஸ்டன்ட் பண்ணுறேன்னு சொல்கிறானோ கிரியேட்டர் டிவைஸ் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. அங்கே ஆரம்பிச்சது தான் டேர்னிங் பாயிண்ட். அதனால தான் பாப்பா கேட்குற மாதிரி வாய்ஸை மைக் பக்காவாக கேப்சர் பண்ணும். ஆமாம், இப்போ பாட்டு பாடணும், நான் வாய்ஸ் ஏதாவது கொடுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஐஃபோனில் பண்ணலாம். ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ. எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா இப்போ என்னன்னா அந்த மைக் இருக்கு இல்லையா, அந்த மைக் வந்து விட்டு விட்டு கேட்குது. அதாவது என்னன்னா எங்கிட்ட இருக்கிற அந்த அடாப்டர் வந்து C டைப்பு, அவளுக்கு தேவை வந்து லைட்னிங் இல்லை. ஸோ அது லைட்னிங்க்கு மாற்றிருக்கிறதுல போடும்போது வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கா, பேசினது இப்படி கேட்குது. ஓகே, அவள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு அதுக்கு என்ன பேசினாலும் அதே இதில் அவள் அப்படியே பேசி தனியாக சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே இது பண்ணுறாங்க, டப்பிங் பண்ணிட்டாங்க. ஆனால் பண்ணது எதில் அப்படின்னா ஐஃபோனில் அப்படியே ஃபோன்லேயே கையில் பார்த்துட்டு. அதான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆப்பிளோட விஷயம் இன்னைக்கு சீரியஸாக ப்ரோ. 17 Pro சீரிஸ் வந்துச்சு, இப்போ 17 சீரிஸ் வந்துச்சு. இதுக்கே வீடியோ எப்படி போட்டாங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே அது கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே நீங்கள் பார்த்துருவீங்க, 4 வருஷமாக இருக்கும் சாலிடாக சொல்லலாம். மொத்த ஆப்பிள் ஈவெண்ட்டே ப்ரெசென்டட் அண்ட் ஷார்ட் ஆன் ஐஃபோன்னே வரும். ஈவெண்ட்டோட எண்டில் காட்டுவாங்க மொத்த ஈவெண்ட்டுமே ஷார்ட் ஆன் ஐஃபோன் அப்படின்னு. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தெளிவாக வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ பிளாக் மேஜிக் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ஐஃபோனை வச்சு சிங்க் பண்ண முடியுது. ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ரெட் எடுக்குது, இந்த பக்கம் பிளாக் மேஜிக் கேமரா எடுக்குதுன்னா வேற ஒரு ஆங்கிள்லேருந்து ஐஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கும். மூணுத்தோட ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா செமையாக மேட்ச் ஆகும், கலர் கிரேடிங் கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியும். ஆமாம், அப்போது அவன் வந்து என்ன ஆயிடுச்சு, அவனோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, கிரியேட்டருக்காக தான் பண்ணுறன்ற மைண்ட் செட்டுக்குள்ளேயும் போயிட்டானா. அதை தவிர நீங்கள் சோஷியல் ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பட் ஒரு கிரியேட்டர் வந்து நிறைய விஷயங்களை உருவாக்கும் போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் உருவாக்கினேன்னு சொல்லுவான். அப்போ எல்லாரும் என்ன எதில் எடுத்தேன்னு கேட்பாங்க. ஐஃபோன் ஒரு விளம்பரம் அவன் பண்ணணும் இல்லை, ஆனால் இவன் சொல்லுவானே. இப்போ காமேஷ் ப்ரோட கேட்குறேன், பாப்பா இந்த வீடியோ செம்மையாக பண்ணியிருக்காரு, இப்போ எப்படி ஐஃபோனில் தான் எடுத்தா, எது 12 Pro. இப்போ அடுத்த ட்விஸ்ட்டு இப்போ காமிச்சேன்னா, இதே வீடியோவை நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் காமிச்ச வீடியோவை இதே வீடியோ நான் வேற ஒரு ஃபோனில் எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன்னா அந்த கேஷுவல் வீடியோ தான் வந்திருக்கும். HDR அவ்வளோ தூரம் சிங்க் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்காது. ஓகே, இப்போ அந்த HDR-ம் சிங்க் ஆனதுனால என்ன ஆகுது, நாலு பின்ன என் ப்ரொஃபைல் வந்து யாராவது வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் துண்டா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ப்ரோ, இன்னைக்கு காலையில் நான் இதே ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். HDR எப்பயுமே முன்னெல்லாம் டிசேபிள் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா எடிட்டிங் டூல் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி மாற்றி விடுவேன். இப்போ இந்த வீடியோ பாருங்க, இதை நான் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் இதை இன்ஸ்டாகிராம்லேயே காட்டுறேன். இன்னைக்கு காலையிலையும் போட்டேன். இதோ ஐயோ எப்படி இருக்கு, வால்யூம் ஃபுல்லாக குறைச்சி வச்சிருந்தேன். இருக்கட்டும் இதோ எது வால்யூம் இது இல்லையா, ஏன் மேலே சேலஞ்சிங் சிச்சுவேஷனை டெஸ்ட் பண்ணேன். எப்படி இருக்கு, லென்ஸ் ஃப்ளேர் தாங்க ஆப்பிள் ஒரு டைப்பாக இருக்கும். மற்றபடி சீன் வந்து அப்படியே ட்ராமேட்டிக்காக இருக்கும். இருக்கா வந்து நம்ம நல்லா இருக்கு. ஒன்றுங்க நான் சைக்கிளிங் ஜேர்னி விளாக் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் சன்ரைஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஜெர்க்காக இருக்கும்னு யோசிங்க. அவ்வளோ ஜெர்க்கு, அந்த ஜெர்க்கெல்லாம் நல்லிஃபை பண்ணுது. இருக்கலே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இங்கே இருங்க, இதில் இருக்கலே பெரிய ஜெர்க் என்னென்னா, இங்கே வருங்க இந்த வீடியோ இருக்குல்ல ப்ரோ, இந்த வீடியோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் மக்களே, உங்களுக்கும் அப்போ தான் புரியும். என்னென்னா அந்த பஸ் இருக்குல்ல ப்ரோ, பஸ் ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த பஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் ஆக்சுவலாக. சரியா, பஸ் வருது பக்கத்தில் இருக்குது, 1xல எடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்ல டீட்டெயில் இருக்கட்டும் 1xல எடுத்தேன். அப்புறமா தான் யோசிக்கிறேன், ஐயோ இது டபுள் டேக்கர் ஆச்சே, மொத்த டிஸ்பிளேக்கும் பஸ்ஸே வருது. டபுள் டேக்கர் வருது, இங்கே சென்னையில் ஓடுது இன்னும் இருக்கா. இது வந்து இப்போது இந்த தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு நாள் காலையில் ஏறினாங்கன்னா ஒரு இடமா கூப்பிட்டு போவாங்க போல். இங்கே இருங்க எவ்வளோ ஜூம் போயிருக்கேன் பாருங்கள். ஷேக் ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணியிருக்கா கஷ்டப்பட்டு, ஏன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபுல் ஜெர்க்கு, எனக்கு நல்லது எவ்வளோ ஜெர்க் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் அவுட் பார்த்து நான் மிரண்டுட்டேன், என்னடா இது இவ்வளோ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன், எப்படா பண்ண நீ அப்படி இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஜெர்க்காச்சு ப்ரோ. ஜூம் பண்ணி 8xல நான் வீடியோ எடுத்திருக்கேன் ப்ரோ. 8x ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தானே. எந்த ஃபோனில் எடுத்தாலுமே நமக்கு எப்படி இருக்கும், ரொமாண்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துலலாம் இவங்க வந்து கேட்சப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று. இப்போ இது கூட பாருங்களேன், இது நான் சொன்னேன்ல,
இப்போ காமேஷ் ப்ரோக்கு காட்டுறது ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் பண்ணியிருந்தேங்க. இப்போ இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ ப்ரோ, ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த ஸ்டாலில் வந்து டீட்டெயில் இருக்குது ப்ரோ, தெரியுதா? இருக்குது, ஹிட்டனாக இருக்குது. ஆனால் அது பிளண்டாக கேஷுவலாக இருக்குது ஃபோட்டோ பார்த்தா. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா பூஸ்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டாலை பாருங்கள், தனித்தனியாக தெரியுது பாருங்க, ஸ்டாலுக்கு டீட்டெயில்ஸு அதுலேயே தெரியுது எல்லாமே. இப்போ இதில் நார்மலாக பார்த்தா எப்படி இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஜூஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க. இதை தான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய டேட்டா இதே தான் வீடியோலையும். இப்போ பாப்பா புந்து ஏதாவது கலர்லாம் மாற்றினா ஏதாவது மாற்றினான்னா வீடியோ குறைய மாட்டேங்குது, குவாலிட்டி கோடே அப்படியே உடஞ்சி போக மாட்டேங்குது. இதே மற்றதில் பண்ணும்போது பரத் காரி துப்பிட்டான். என்னன்னா எதுக்காக வாங்கி கொடுத்ததுன்னா, அவள் வந்து 4th படிக்கும்போதோ 5th படிக்கும்போதோ எனக்கு ஐஃபோன் 12 மினியும் வாங்கி கொடு அப்படின்ச்சு. ஸோ நீ நல்ல மார்க் எடு, நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். இப்போ 8th பாஸ் ஆகி 9th போயிட்டான். அப்பா அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், நான் ஏதாவது ஒன்று செய்யலைன்னா நீ சொல்கிற, நீ எப்போ சொன்னேன் இப்போ வாங்கி கொடுத்தியா ஐஃபோன் வாங்கி தரேன். அதான் நான் உனக்கு என்ன 12 மினி வாங்கி தரேன்னு சொன்னேன், 12 ப்ரோவே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி 12 ப்ரோ வாங்கி கொடுத்துட்டேன். அவள் அப்படியே என்னை மேலேயும் கீழையும் பார்த்தா. 5 வருஷம் முன்னாடி கேட்ட மொபைலை இப்போ வாங்கி, உன் ஆசை நான் தீர்த்து வச்சேனா அப்படின்னு. இல்லை ஆனால் பாருங்க, இன்னைக்கு அவள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு அல்ட்டியாக இருக்குல்ல. ஆமாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, அதில் அஃபிஷியலாக நீங்கள் வந்து ஆப்பிள் கிட்டே போயிட்டு பேட்டரி ப்ராப்பராக மாற்றிக்கோங்க, அதான் இருக்கலே பெஸ்ட்டு. இல்லை, மெயினாக கேட்க வந்த கொஸ்டினே அதுதான். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுவுமே வந்து ஒரு 29,000 ரூபா அந்த கேஸ்க்கு தான் கொடுத்து வாங்கி. இல்லை ப்ரோ மாடலு 5G கேப்பபிள், 5G கேப்பபிள் உங்களுக்கு அது 29,000 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இன்னும் 1 வருஷம் தான் அதுக்கு அப்டேட் இருக்குது. அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வருஷம் வந்து ஆப்பிள் வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் 11 ப்ரோ தான் டெஸ்ட்டு நம்ம பாப்பா வந்து எப்படி யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இல்லை மெயினாக இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது ஓகே. அதை தவிர இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகும், ட்விட்டர் ஒர்க் ஆகும், அதுவே இன்னும் 2-3 வருஷம் ஒர்க் ஆகும். எது பிரச்சனை வரும் அப்படின்னா பேங்கிங் ஆப்ஸ் ஆகும். வாட்ஸ்அப் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகுது? வாட்ஸ்அப் 3-4 வருஷம் ஒர்க் ஆகும். பழைய ஃபோனுக்கு தான் இப்போ தூக்கியிருக்கான். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு iOS 13 12 அதான் S10க்குலாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எது ப்ரோ? S10 மேக்ஸ், இது மேக்ஸ் ஐஃபோன் 10Xலாம் போயிடுச்சு. பாருங்க அதான் இதில் போட்டால் வந்துடும். இப்போ எப்படின்னா, எதுக்காக நான் இந்த வீடியோ இது பண்ணணும், இதில் பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயம் என்னென்னா, இப்போ வீடியோ அது நல்லா இருக்குது. ஆனால் அதில் சோஷியல் மீடியா ஒரு பேட்டரி மாற்றி இன்வெஸ்ட், பேட்டரினாக்கா ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே வருது பேட்டரி மாற்ற. அதை வாங்கினா எவ்வளோ வருஷம் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் போட்டிருப்பானே அவன் அக்சசபிலிட்டி, இங்கே போட்டிருக்கான். இங்கே இருங்க, ஏஜ் ரேட்டிங்களடா டேய், சைஸு, சோஷியல் கம்பேட்டபிலிட்டி ஒர்க்ஸ் வித் திஸ் ஐஃபோன் விட்றா. iOS 15 வேணுமா? 15, 16, 17, 18, 26. அப்போ 15 வேணும். 15னா ஐஃபோன் என்ன 6S அந்த மாதிரி ஃபோன். ஓ 6Sக்குலாம் இப்போ வேலை செய்யாது. இப்போது கரெக்டாக அதில் வேலை செய்யும் இப்போதைக்கு. ஏன்னா 15 ரன் ஆகிற ஃபோன்ஸ் இப்போ ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தூக்கிடுவான். 6 அப்படின்னா 6 வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஐஃபோன் 6S 6S வந்து 10 வருஷம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா 6Sலாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 வருஷம் இருக்கும். 6 வந்து 2006 சிப்னு நினைக்கிறேன், A8. இப்போ A19 சீரிஸ் சிப் போயிட்டுருக்கு. 10 வருஷத்துக்கு மேலே. 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஃபோனில். ஆனால் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். பேங்கிங் ஆப் தான் ப்ரோ யூஸ் பண்ண முடியாது, அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது நான் வந்து ஆக்சுவலாக ஆப் ஸ்டோரில் அபவுட் பேஜில் தாங்க பார்த்தேன். ஆப் ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் பார்த்து அதில் கம்பேட்டபிள் என்ன வெர்ஷன் பார்த்தேன். சரி, கூகுள் பே பாருங்க. கூகுள் பேவா? ஜிபே பாருங்க. அதான் இந்த பேமெண்ட் ஆப்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாகும். கூகுள் பே வந்து கம்பேட்டபிலிட்டி iOS 16 அண்ட் லேட்டர். ஸோ அப்படி பார்த்தா iOS இப்போது 26 இருக்கா, அது 27 வருமா? ஸோ அப்போது அடுத்து 17 வரும், அடுத்து 18 வரும், அடுத்து 26 வரும், அப்புறம் 27 வரும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் ஜிபே ஒர்க் ஆகும். எதுக்கு? அந்த 12 ப்ரோவுக்கே பேட்டரி மாற்றினா இன்னொரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு 12 ப்ரோ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க. ஒரு எதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ என்ன ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன், ஒரு நல்ல பேட்டரியை மட்டும் மாற்றிட்டு ஒரு 12 ப்ரோ இல்லை 12 ப்ரோ நீங்கள் 30,000 ரூபாக்குள்ளே கிடைக்குது ஒரு 256 GB அப்படின்னா நல்லாவே வீடியோ நல்லா இருக்குது. உண்மைதான். ஒரு பேட்டரி மட்டும் நல்ல பேட்டரி மாற்றிட்டா இன்னும் 5 இயர்ஸ், நியாயமாக வந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். பேட்டரி மாற்றிட்டா யூஸ் பண்ணலாம் ப்ரோ, யூஸ் பண்ணலாம். ஏன்னா முக்கால்வாசி அது ஒரு 30,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு நல்ல கேமரா ஃபோன் நீங்கள் சாம்சங்லேயே வாங்க முடியாது. உண்மைதான்.
உங்களுக்கு இன்னொரு சில விஷயங்கள் காட்டுறேன், காண்டாகும். என்னன்னா கூகுளோட ஆப்ஸ்லாம் வந்து நான் ஐஃபோனில் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அது எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, டே இல்லை எனக்கு புரியலடா அப்படி இருந்தது. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறமா என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஆப்பிள் அவனோட எஸ்டிகே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ற கிட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு டெவலப்பர்ஸ்க்கு, அதனால தான் அவனுக்கு பூந்து விளையாடுறானுங்கன்னு தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃபோனில் ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபோனுன்னு சொல்லவே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஐஃபோனை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கினது ஏன்டா ஒதுக்கணும்னு இருக்கு. அவர் கால் ரெக்கார்டிங் ஒன்று தாங்க பிரச்சனை, அதனால தான் காமேஷ் ப்ரோவில் போக முடியல. ஸ்னாப்சீட் இருக்கு அதில் இல்லை, டவுன்லோட் பண்ணணும். இது ஆப்பே வேற மாதிரி இருக்கும். ஏன் இல்லை பாருங்க, இதெல்லாம் நான் லோட் பண்ண ஃபோட்டோஸ் ப்ரோ. நீங்களும் இங்கே கிளிக் பண்ணி லோட் பண்ணுறீங்கன்னே வைப்போம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது நம்மளால் கிருஷ்ணா அதை போட்டு வச்சுருக்கான். ஏதாவது ஒரு ஃபோட்டோ டன் கொடுங்க. சரி, இதை பார்த்துட்டீங்க, பேக் வரலான்னு வரீங்க. என்னடா எனக்கு பேக்கே கிடையாது. ஏன் இங்கே பாருங்க, இதில் யூஐ எப்படி இருக்கு பாருங்க. நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம், இதில் நான் வந்து இப்போதைக்கு எடிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஸ்னாப்சீட்டில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடிட் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், இங்கே பாருங்க, எடிட்டே இதில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு எடிட்லாம் பண்ணால் நல்லா இல்லை, எடுத்த ஃபோட்டோவே நல்லா இருக்குன்னு வாட்டர் மார்க் மட்டும் ஆட் பண்ணேன். இங்கே இருங்க, எடிட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்களா? இங்கே பாருங்க, அதுலேயும் டூல்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுதான் டூல்ஸ் எப்படி இருக்குது. இங்கே டூல்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. வாங்க, உங்கள் ஃபோன் ஏதோ ஏமாற்றிருக்கு. அடுத்து விடுங்க, இங்கே பாருங்க. சரி, அட்ஜஸ்ட் போகிறேன். நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, டூல் போய்ட்டு அட்ஜஸ்ட், அதான் டியூன் இமேஜ், அதான் அட்ஜஸ்ட்டு. இதில் அட்ஜஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அட்ஜஸ்டிங்கு இங்கே கீழே வச்சுருக்கானா, பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. சரியா? எங்கே இருக்குது? என்னது? அது எங்கே இருக்குது? மேலே இருக்குது பாருங்க ப்ரோ. ஓகே, சரியா? இமேஜில் அப்படி ஸ்வைப் பண்ணால் ஓகே. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி அது வந்து ஒரு ஜென்டிலாக தான் வரும், ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸே ஆகாது. ஏன்? நான் இல்லாட்டி நான் இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணலாம், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் கண்ட்ரோல். ஏன் திமிங்களும் தெரியலையே, இவங்க இதில் எல்லாமே நல்லா இருக்குதே, வயிற்றுச்சலாகவும் இருக்குதே. இதோட இருக்கலே ஃபன்னான ஃபேக்ட் சொல்லிட்டா, இந்த ஆப்பை கில் பண்ண முடியும்னா கில் பண்ணிவிட்டு இவனை கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நானும் கில் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அது நேற்றுலேருந்து எல்லாமே இருக்கோ, கில் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இருங்க வரேன். கில் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ஐ எம் ஓப்பனிங் திஸ். நான் ஆப்பே டெலிட் பண்ணுறேன். நான் ஆப் டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் ஓப்பன் ஆகும். பாருங்க இங்கே பாருங்கள், நான் ஆப் டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்னாப்சீடு இல்லையா, நான் ஸ்னாப்சீட் மட்டும் சொல்லல, எல்லா ஆப்புமே வந்து இதில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இன்னும் அது என்னங்க, நான் போட்ட கில் பண்ணிட்டு திருப்பி வந்தால் திருப்பி ப்ளஸ் ஆடுங்குது. ஆடு தான் காட்டும். அது ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு காட்டவே காட்டாது. அது கடுப்பாக இருக்கும். இதுக்கு ஏதாவது காசு கட்டணுமா ஸ்னாப்சீடுக்கு? அதெல்லாம் எதுவும் கட்டணுமே, ஃப்ரீ அது. ஆமாம், விளம்பரம்லாம் வராது. அதெல்லாம் ஒன்றும் வராது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது ப்ரோ. இது ஒரு ஆப்பு, அதை வந்து கூகுள் அக்வயர் பண்ணி நமக்கு இப்போ கொடுத்துருக்கான். இப்போ எத்தனை வருஷம் முன்னாடி அக்வயர் பண்ணான். இப்போ அது இருந்துட்டு போட்டோம். ஓகே, அது எடிட்டிங் நல்லாயிருக்கும். பேசிக்கான எடிட்டிங் நிறைய பண்ணலாம். ஃபோட்டோ எடிட்டிங் நல்லா இருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு என்ன ஆப் இருக்குது? வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நீங்கள் பவர் டைரக்டர் யூஸ் பண்ணலாம், கேப்கட் யூஸ் பண்ணலாம். கேப்கட்லாம் வருதா? திருப்பி வந்துருச்சா? உள்ளே கிடக்கும் ப்ரோ. அப்படி இல்லைன்னா நீங்கள் சைட் லோட் வர பண்ணலாம்ல, ஆண்ட்ராய்டில் தானே ஒரு பெரிய. இல்லை, கேப்கட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்கல்ல சைனீஸ் இதுன்னு. அதான் நிறைய பேர் VPN போட்டு சைட் லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு. சரி, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, உங்களை தான். அட போங்க சும்மா. சரி, இது எப்படி இருக்கு? இங்கே இருங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே இருங்க, ஹைலைட்ஸ் டேப், ஓகே, செக் அவுட், ஓகே. டேய் போங்கப்பா. சேம் ஆப் தான் ப்ரோ. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதாவது ஐஃபோன் நல்லா இருக்குன்னு நானும் தான் ஒத்துக்கிறேன்ல. ஏன் நல்லா இருக்குன்னு கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரு குழந்தைய உட்கார வச்சு வெறுப்பேற்றுறதுக்காக நான் வீடியோக்கு வரல. ஏன் நல்லா இருக்க ஆண்டவரே, இல்லை ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு பத்தியா பாத்தியா பத்தியான்னு என்ன இல்லை ப்ரோ. ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து இன்னும் கூட இந்த ஸ்டாக்கிங் வந்து இதில் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும்ன்றேன் நான். இருக்கட்டும், என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு வரேன். இருக்கட்டும். எங்கள் ஆள் இப்போ எவ்வளோ கோவமாக கிளம்புறான்னு மட்டும் பாருங்க. பாப்பா அழகாக 12 Pro வச்சு ஜாலி பண்ணுவா. அதாவது அவளுக்கு சும்மா வச்சுக்கிட்டோம். அதாவது எப்படின்னா, டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கு எதுக்காக மெயினாக வாங்கி கொடுத்ததுன்னா, இந்த வீடியோவை பார்த்துருவாளோ, பேட்டரியை கம்மியாக வாங்கி கொடுத்தா கம்மியான நேரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெட் ஆகிடும். அவனால் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ 4 வீடியோ எடுத்தால் குறைஞ்சிரும். ஸோ குழந்தைக்கு கேட்ட ஐஃபோனும் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பூந்து விழாலாம் நினச்சிருக்கீங்க. ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி விடுங்க, கடைசியில் அவள் ஃபோன் நல்லா இருக்கு. நான் பேசாமல் இதையே கொடுத்துருக்கலாமான்னு தோணுது.
இதெல்லாம் 15 ப்ரோ இது 15 மினி ரெனோ அப்படிங்கிறேன் நான் வேணாம், நான் நல்ல ஃபோன் வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கேன். சரி மொத்தம் இப்போ நான் புரிஞ்சிருச்சுல ப்ரோ. ஆப்பிள் வந்து அவங்களோட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கிரியேட்டருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்றதுல தெளிவாயிட்டாங்க. ஸோ ஒரு கிரியேட்டர் என்னென்ன எதிர்பார்ப்பானோ அதை முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்போ கிரியேட்டர் ஃபோக்கஸ்டு டிவைஸ்னா அது ஐஃபோன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதில் ட்ராபேக்ஸே இல்லைன்னா ஆப்வியஸாக நிறைய இடத்துல இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனால் இதில் அட்வான்டேஜஸ் இருக்கானா அந்த அட்வான்டேஜஸை நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுதான் ஃபேக்ட். அதனால தான் ஒரு ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்லியிருப்போம். அதுக்கு ஒரு சில நண்பர்களும் சொல்லியிருந்தாங்க, ஆப்பிள் வந்து எப்படின்னா ஒரு டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கும் நமக்கு வேற லெவல் தான். ஆனால் அதுவே டாக்ஸிக்காகவும் இருக்குது. எப்படி இருக்கும் நமக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு முன்ன பின்ன குழப்பம் இல்லை வேற ஏதோ வாயில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். வாயில நல்லா வருது மணிவண்ணன் சொல்றது தான் உங்களுக்கு சம்திங் மாதிரி. சரி ரைட். ஆனால் இதான் ஃபேக்ட். அதனால தான் வந்து ஆப்பிளால நல்லாவே டாமினேட் பண்ண முடியுது. அண்ட் அதை தான் வந்து பாப்பாவும் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கா. ஆப் இன்டெகிரேஷனும் அல்ட்டியாக இருக்கும், நல்லா இருக்கு. ஆமாம், அதாவது என்னன்னா இதுலேருந்து ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நாம வந்து ஒரு விஷயம் ஒரு வீடியோ பண்ணுறோன்னா நம்ம லைஃப்பில் இன்றைக்கி வந்து கிரியேட்டர்ஸ் நிறையா பேர் வரணும்னு தோன்றாங்க. இப்போ 9வது படிக்கிற அந்த குழந்தைக்குமே வந்து ஒரு வீடியோ பண்ணி போடணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இந்த சமூகம் வந்து மாற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக செலவு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன செலவு இருந்ததுன்னா அதை டிஜிட்டல் டீடாக்ஸ்குள்ளேயும் கொண்டு போக முடியும். அந்த குழந்தைங்களும் அவளுக்கு தேவைப்பட்ட வீடியோ பண்ணோன்னா அடுத்து திருப்பி சார்ஜ் பண்ணோன்னா அந்த நேரத்தில் படிக்கணும்னு தோணும். உண்மைதான். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயமும் கொடுக்கலாம். இது வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 17 சீரிஸ் வாங்குறது நல்லதுன்னு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா நான் சார்ஜ் போட்டால் உடனே 80 ஆகிடும். 30லேருந்து நான் மாட்டினேன்னா எந்த நேரத்தில் 80 ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து கால் ரெக்கார்ட் ஆகுது, பீப்போட் ஆகுதா, வாய்ஸ் சொல்லி ஆகுதா? வாய்ஸ் சொல்லி ஆகுது. ஓகே, அதில் பீப்பெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா? நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பார்த்துடலாம். திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு வரும். ஜாம் காலிங் பண்ணுங்க. வர்றேன், போடுங்க. இது புது நம்பர். விஐயில் 5G வருதுங்க. வந்துருச்சா? ஐயோ நான் ஆஃபில் வச்சுருக்கேண்ணா. இருக்கா? இருக்கு. இருங்க வரேன். உங்களுக்கு கேட்கும். என்ன சொல்லிச்சுங்க? சொல்லிச்சா? திஸ் கால் பி ரெக்கார்டட். திரும்பியும் கூட பண்ணுங்க, காட்டுறேன். திரும்பி பண்ண முடியாது, அப்படியே பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ப்ரோ வரும். நல்லா இருக்குது. ஆனால் நான் யார் கால் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு மெஜாரிட்டி பார்த்தா தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இல்லை நம்ம சொல்லிட்டு தான் பண்ணுறோம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கே, முதல் இருந்தாலும் அதை முதல் கொடுக்காம இருந்தானே. இதுக்கு நான் ஈஓ வந்து நான் பாராட்டுறேன். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவன் சொன்னதுனால தான் கிடச்சிது. ஏதாவது ஒன்று இருக்குன்னா எல்லாருக்கும் வேணும் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு 17 தான். ஆனால் 18லேயுமே நிறைய விஷயங்கள் குறைக்கிறாங்களாமே. 18 வருதா? இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் 20th anniversary-யா? அப்போ இனிமேல் வந்து 18 இருக்காது. ஐஃபோன் 27 இல்லை ப்ரோ, எப்பயுமே ஒரு பயங்கரமான ஒரு மூவ் இருக்கும். ஐஃபோன் 10 வந்து 2017 வந்துச்சா? ஆமாம். 2017 வந்துச்சா? ஆமாம். 17 வந்தது. ஆமாம், 2017. அப்போது அடுத்த வருஷம் வரப்போகிற ஐஃபோன் வந்து ஐஃபோன் 20 வரும். ஆமாம். நான் எப்போவுமே வந்து பிகாஸ் நான் வந்து செப்டம்பர் மாதம் நான் பிறந்தேன் இல்லையா, 18th தான் பிறந்தேன். அப்போ தான் நான் பிறந்த ஒரு 10-20 வருஷத்தில் நான் சொன்னது ஐஃபோன் இது பண்ணும்போது நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு போனார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் என் பர்த்டே. ஆமாம், ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து எல்லாமே உண்மைதாங்க. ஆமாம், நம்ம வீட்டை அந்த திருவண்ணாமலைக்கு வந்தபோது தான் என்னை பார்த்து பேசினார். உடனே வரதை நீங்கள் உங்கள் கம்பெனி நல்லபடியாக வரணும்னா என் பர்த்டே போது ரிலீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து 10ன்னு மாற்றுங்க, 10வது வருஷம் அப்போ 20வது வருஷம் அப்போ 20ன்னு மாற்றுங்க. ஆமாம், அப்படி நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் அப்போ எனக்கு கியூரியாசிட்டி என்னென்னா இந்த வருஷமே ஃபோல்டு வருதுன்னு சொல்லி 2 வருஷம் வருது, பட் எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் 20 அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரி டிவைஸ் வரணும் ப்ரோ. ஆக்சுவலாக வரணும். ட்ராக் ரெக்கார்ட் படி ஒழுங்கான மொபைல் ஐஃபோன் 10 வந்துச்சு, ஐஃபோன் எக்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 100 ஃபோல்டு எல்லாம் பண்ணி டிஸ்பிளே எல்லாம் பண்ணி பெசல்லெஸ் கான்செப்டில் ஒரு ஐஃபோன் வித் ஃபேஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஐஃபோன் 10 வந்துச்சு. ஏன்னா அது கூட வந்த ஃபோன் என்னன்னா 8+. 8+ கூட வந்து 10ன்னு ஒரு ஃபோன் வருது, பெசலே இல்லாமல். அப்போ ஆனிமோஜி எவ்வளோ ஃபேமஸ், விஷயங்கள் வரும், பர்ஸ்ட் ஆகிடும், அப்புறம் போயிடும். ஆனிமோஜி ஒரு 2-3 வருஷம் ஓடிச்சு, எல்லாரும் அந்த எமோஜி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாரும் அதை மறந்தே போயிட்டாங்க, அதான் உண்மை. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து 26ல் 27 வரணும். 27 அடுத்த வருஷம் 2027ல் 20ங்கிற மாடல் வரணும். 20th anniversary ஃபோனுக்கு. ஓகே. இல்லை அவங்க சாஃப்ட்வேரை மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லி 2026 கூட ஐஃபோன் 26 இந்த வருஷம் வந்து ஐஃபோன் வந்து 18 வரும்.
அதுக்கு அப்டேட் வந்து 27 வரும். ஓகே. 9லேருந்து அப்படியே கூட்டினா 27க்கு போய் அந்த 9 போகிறாங்க. நல்லா அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை சாகடிச்சு அதுவும் பண்ணுவாங்க. பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு. நீங்கள் சாம்சங் எல்லாம் போகிறதுக்கு பதிலாக பேட்டரி நிற்காமல், இப்போ பேட்டரியுமே பரவாயில்ல 12லேருந்தே ஓரளவுக்கு நிற்குதுங்கும் போது ஒரு நல்ல பேட்டரி வாங்கி போட்டு ஒரு 12 ப்ரோ 12 சொல்லலை 12 ப்ரோ இல்லை 13 ப்ரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ். 13 ப்ரோ போனால் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஒரு நாளுக்கு வந்து நம்ம பேசவே செய்யலாம். ஏன்னா 13 ப்ரோ போனால் ப்ரோமோஷன் டிஸ்பிளே கிடச்சிரும். அது இப்போ நான் வந்து பர்சனலாக ரொம்ப ப்ரோ இது எல்டிபிஓ பேனல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ வைக்கிறேன், பார்க்க செமையாக இருக்கு ஃபோனு. ரெண்டாவது ஃபோனில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் செம்ம கேரண்டீடு. ஏன்னா ப்ரோமோஷன் டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகுது. இதுவே நான் வந்து இப்போ 17 வாங்கினாலே போதும். இப்போ இதுவே நான் ப்ரோமோஷன் டிஸ்பிளே பழைய மாடலில் வேணும் அப்படின்னா ஒரு 13 ப்ரோவாது போகணும். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு எல்டிபிஓ பேனல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா 14 ப்ரோ போகணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் இன்னும் கொஞ்சம் லோ பவர் கன்சியூமிங் டிஸ்பிளேக்கு போக முடியும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணியும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆமாம், இப்போ அதாவது இது வந்து ஒரு ஐஃபோனுக்கான வீடியோ கிடையாது. ஆனால் கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இந்த சமுதாயம் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் குழந்தைங்கள்லேருந்து நம்மளும் வீடியோ பண்ணோம், நமக்கும் இன்ஸ்டாவில் எவ்வளோ பேர் இருக்கணும்னு ஆயிடுச்சு. ஒரு ஆசை அது தப்பாக சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கிட்ட இத்தனை என்ன சொல்கிறது ஜான்சினா அதெல்லாம் அடுத்த இது இந்த கார்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ஹல்கோகன் அதெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கிட்ட இந்த மீன் இருக்குது ஃபைட்டர் இது வச்சுருக்கேன், இந்த இது வச்சுருக்கேன், வா அதாவது நம்ம ஃபைட் விட்டுக்கலாமா, இல்லை எத்தனை மீன் இருக்குது. ஸோ இப்படி தான் பேசியிருந்தது. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது, எங்கள் வீட்டில் இத்தனை ஆடு இருக்குது. உண்மைதான், யார் பேசலை. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அப்புறம் அந்த கிரிக்கெட் கார்டு வச்சு விளையாடி இருக்கோம் ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவில் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, உண்மைதான், என்னோட நேற்று போட்ட வீடியோவை இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க. எங்கே 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க நடக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி வந்து அப்படி ஆயிடுச்சு, தப்பு சொல்லவும் முடியல. அப்போ வந்து என்னென்னா அந்த வீடியோ நல்லா எடுக்கணும் அப்படின்னா ஐஃபோன் தவிர வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. உண்மைதான், சாம்சங் இருந்ததுன்னு சொன்னோம், இப்போ சாம்சங் சரியா இல்லை, அவன் முன்னேற்றம் இல்லை மாமா, அவன் முன்னேறல, அப்படியே இருக்கான் மாமான்னு இருக்கு. அவன் எப்படி ஆயிட்டான்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் பேலன்ஸ்டு எப்படின்னா இருக்கா, ஆமாம் இருக்குது அப்படின்வான். கேட்டால் பிக்சல் சாம்சங்க்குன்னு ஒரு சில அட்வான்டேஜஸ் 100% இருக்குது ப்ரோ, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், ஆனால் எப்படி இருக்குன்னா பிக்சலாம் அவனும் ஒரு மர்ஜ் ஆகி ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்கும், ரெண்டு கம்பெனியுமே ஒன்றா நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், அதே சமயம் ஆப்பிள்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கா. அப்போ சாம்சங் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பிக்சல்லேருந்து நிறையா இருக்கும், ஆப்பிள்லேருந்து நிறையா இருக்கும், அப்படி மிக்ஸ் பண்ணி அவன் ஒரு கலவையாக இருப்பான். அதாவது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது, இந்த கூகுள் அப்படிங்கிறவன் வந்து எல்லாரோடையும் போய் சேர்ந்துக்கிறான். ஆமாம், பாருங்கள் இப்போ ஜெமினி தான் சிரி. சாம்சங்கோடையும் நல்லா வேலை செய்கிறேன்றான், ஐஃபோனோடையும் நல்லா வேலை செய்கிறேன்றான். ஆமாம், ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்கள். எல்லாம் பேசல மக்களே, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்கள். அவன் எல்லாரு கூடயுமே மாசாக தான் ஒர்க் பண்ணுவான். அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது, தெரிஞ்சு போச்சு. எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டை இது பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் நிறுத்திட்டீங்க. அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஓகே, பார்த்துக்கிறேன். இது என்னது? சும்மா ஒரு வால்பேப்பர் ரெடி பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து. ஸ்க்ரீன்ஷாட்டா? ஏதோ யாரோ இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, வெடிகுண்டு இந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரு வெடி வரிசையாக வச்சு ஏதோ செலிப்ரேட் பண்ணாங்களாம். அதை ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாங்க, அதை நான் வால்பேப்பராக மாற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நான் வால்பேப்பராக மாற்றினா அதையும் காமிச்சிடுறேன். அப்புறம் அதுக்கும் திட்டுவாங்க மக்கள், உனக்கு வேறு வேலையே இல்லை, நீ ஏதாவது பேசிக்கிற, எங்களுக்கு காட்டவே மாட்டேன்னு திட்டுறாங்க. சரி, இப்போ இதுதான் வால்பேப்பராக மாற்றிருக்கேன். அது ரீல் ஷாட்டையும் காட்டுறேன். இதுதான் பேஜ் எக்ஸ்ப்ளோர் வித் சாப்பா. அதுதான் அவங்க கேரளாவில் ஏதோ ஏதோ வெடிச்சிருக்காங்க, அது எதுக்கு வெடிச்சாங்கலாம் தெரில. ட்ரோன் வச்சு எடுத்ததுக்கும் பயங்கரமாக அயன்மேன் மாதிரி இருந்தது பார்க்க. ஸோ இப்போ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நான் லைட்டாக மாற்றி எடிட் பண்ணி விட்ஜெட்டில் கொஞ்சம் அப்படியே சைட்லலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வால்பேப்பராக வைக்கிறேன்னு வைங்களேன், ஐஃபோனில் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பேசிக்காக, ரொம்ப நம்ம ஆசைப்பட முடியல தான். ஆண்ட்ராய்ட் தரப்பில் ஈஸியாக வால்பேப்பரை வைக்க முடியுது. ஆண்ட்ராய்ட் தரப்பில் வந்து ஆனால் இன்றைக்கி இதில் 12 ப்ரோலையும் இதே மாதிரி ஈஸியாக வைக்க முடியுதா? எல்லாமே ஆப்ஷன் ஒரே மாதிரி தான். இதே மாதிரி தான். அநேகமாக என் பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த ஃபோனை போடணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிளாஸே எந்தளவுக்கு கிளாஸாக இருக்கணும்னு டிசைட் பண்ணலாம். ஓகே, இந்த அளவு கிளாஸாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா அவ்வளோதான். இந்த லுக்குக்கு வந்துட்டு சூப்பர். இப்போ நான் இதை வேணும்னா நான் இதுவும் பண்ணலாம் ப்ரோ, பின்னாடி தள்ளிக்கலாம். அதாவது இப்போ நான் இதை கேன்சல் கொடுக்கணுன்னா சரி செட்டாஸ் வால்பேப்பர் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நின்று போச்சா? இங்கே பிடிச்சி ஹோல்ட் பண்ணேன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். கஸ்டமைஸ் கொடுக்குறேன், உள்ளே வந்துருச்சு.
இந்த பின்னாடி இந்த நெருப்புக்கு பின்னாடி போயிட்டு முன்னாடி வர வைக்க முடியுமா? அதை சூப்பராக இருக்கே. இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நின்று போச்சுங்க, என்னால் காட்ட முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம எப்படி காட்டுவோம்? பாருங்க நான் செட் பண்ணுறேன். கவர் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க நான் சேவே பண்ணிட்டேன். இப்போ காட்டுங்க. அந்த பேரலெக்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அந்த நோக்கியா ஃபோன்லலாம் நம்ம யூஸ் பண்ணது பேரலெக்ஸ். அவன் அன்றைக்கே அதெல்லாம் பண்ணிட்டான், அதை சொன்னான். சரி, ஓகே. ஸோ அதனால் ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியுது. என்னோட ஃப்ளேவரை நான் காட்ட முடியுது ப்ரோ. இப்போ நான் டேபிள் வச்ச அப்புறம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ எல்லோவாக இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆமாம், அது இப்போ வேக் பண்ணனா என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகே. ஏதாவது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கல, இது சரியில்லை, நடுவில் சாம்சங் நல்லா இருந்ததுன்னு நம்மளே சொன்னோம். இப்போ சாம்சங் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா இருக்குது. மற்றவங்களும் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பின்னாடி இருக்கக்கூடியவங்கலாம் இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஈவன் இதில் வந்து நெட்வொர்க் இதில் மீடியா டெக் வந்து சரியாக இல்லை, அதாவது டீக்ரேட் ஆகுது வேகமாக அப்படின்னு ஒரு சில விஷயம் சைமல்டேனியஸாக. ஏன்னா இப்போ GT6 இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 3. அதே தான் நேற்று ஆக்சுவலாக பார்த்தேன் ட்விட்டரில். GT70 வந்து ஆஃபரில் இருக்குது, 28 போட்டிருந்தாங்க. நான் வந்து கோட்டர் ட்வீட் போட்டு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் போக மாட்டேன்னு போட்டேன். அதுக்கு ஒன்று கீழே எல்லாரும் வந்து என்ன போட்டாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏன் ப்ரோ மீடியா டெக்னால சொல்கிறீங்களான்னு ஒருத்தர் போட்டார். மீதி எல்லாருமே நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள்னால என்ன போட்டாங்கன்னா உண்மை ரெண்டு போட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு சிலர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒருத்தர் போட்டிருந்தார் ப்ரோ X300 வாங்கினாராம், நல்ல ஃபோன் தான், பிடிச்சிருக்கு, நெட்வொர்க் அடிப்படையில் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இதை வித்துட்டு Xiaomi 17 போனேன், எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன், அப்போ Xiaomi 17 தான் சூப்பரானா? அப்படி இல்லை, அவருக்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்திருக்கு. காம்பாக்டான ஒரு ஃபோனில் வந்து அவரோட ரெக்குவயர்மெண்ட் நெட்வொர்க் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அவர் 13s கூட போயிருக்கலாம். OnePlus 13s உங்களுக்கு வந்து 8 Elite. ஆமாம், ஆனால் அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு Xiaomi 17 போயிட்டாரு, 8 Elite Gen 5ஓட. அவரோட ப்ரிஃபரன்ஸ். ஆனால் 8 Elite Gen 5 ஓகே. எனக்கான ஒரு சில ஃபோன் அந்த 8 Gen 4 8 Gen 5ன்னு வந்துருக்கு. 8 Gen 5 ஆமாம், அந்த 8 Gen 4ன்னு வந்ததுலலாம் 8s Gen 4 8s Gen 4லாம் அந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. அது அப்படி ஏன் சொல்ல முடியலன்னு சொல்கிறேன் ப்ரோ. இப்போ Nord 6 வந்துருக்குல்ல, 8s Gen 4 தான். அப்புறம் Neo 10 இருக்குல்ல, 8s Gen 4 தான். அப்புறம் Poco F7 இருக்குல்ல, 8s Gen 4 தான். இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணது பர்சனலாக Poco F7 டெஸ்ட் பண்ணியிருக்கோம், Neo 10 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இருக்கும்போது நல்லா இருந்தது, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எதாவது மாறி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து இது வந்து மோடம் பேஸ்டாக இல்லை, அதாவது ஸ்னாப் ட்ராகன்னா நல்லா இருக்கும், மீடியா டெக்னா நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல. இன்னொரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மீடியா டெக் 7300 7400 மோடமில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதில் வந்து சில சமயங்களில் ஜியோ மட்டும். இதே வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X7 ப்ரோன்னு வந்தது, மீடியா டெக் 8350 அதுவும் வந்தது. அதெல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது இல்லை மீடியா டெக்கில். அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன்லேயும் ஒரு சில ப்ராசஸர் சொல்ல முடியும். ப்ராசஸர்னு இல்லை, ஸ்னாப் ட்ராகன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்னாப் ட்ராகன் மோடம் நல்லாயிருக்கும், ஆண்டனா பிளேஸ்மெண்ட்ஸ் சொதப்புனா மாட்டிப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ்னு ஒரு ஃபோன், அதை பற்றி நம்ம நிறைய தடவை கவர் பண்ணியிருப்போம். நல்ல பேட்டரி லைஃப், நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா எல்லாமே இருந்தாலும் அந்த ஃபோனோட ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஆண்டனா பிளேஸ்மெண்ட் சரியில்லை போல். அதனால அக்கேஷனலாக வந்து நெட்வொர்க் மற்ற ஃபோனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது ஸ்னாப் ட்ராகன் ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது, பிராண்டு கையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போதுங்கிறேன். இப்போ எப்படின்னா ப்ரோ, என்னால் 200 கிலோ தூக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பிராண்ட் என்கிட்ட 200 கிலோ கொடுத்தா தப்பு இல்லை, 250 கிலோ கொடுத்தா நான் எப்படி தூக்குவேன்? ஓகேயா? ஆனால் அதே சமயம் 200 கிலோ தூக்குற ஒருத்தனுக்கு இன்னும் டியூன் பண்ணி அவனை பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண வச்சு 250 தூக்க ரெடி பண்ணிட்டு 250 கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த ஃபோன்ஸும் அப்படி தான் ஆகிடுது. டெமன்சிட்டி கொஞ்சம் சொதப்ப வாய்ப்பு இருக்குன்னு தெரியுதுன்னே வைப்போம். அப்போது அதுக்கு நான் ஆண்டனா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படிலாம் பூஸ்ட் பண்ணலாம், இப்போ ஒரு ரிப்பீட்டர் பூஸ்டர்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஃபோனுக்குள்ளே நான் என்னென்ன பண்ண முடியும், அதை பண்ணணும். இப்போ ஸ்னாப் ட்ராகனுக்கு என்ன எட்ஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, பெட்டர். அவன் நார்மலாகவே கொஞ்சம் நல்லா இருப்பான்டா, ஆனால் அவனுக்கு போயிட்டு கடைசியில் ஆண்டனாவை பார்த்தா எங்கேயும் பணம் மண்ணெலாம் வச்சு கரெக்டாக வைக்காம அது சொதப்பி விட்டோன்னு வைங்களேன். இப்போ ஒன்றும் ப்ரோ, ஆண்டனா ரிசீவர் இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வைங்க, இப்படி பிடிச்சி நான் அமைக்கிருப்பேனா, மறைச்சிப்பேனா, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறேன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ட்ராப் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, இப்போது இந்த ஃபோன்ஸு வந்து இப்போ இந்த மீடியா டெக்கில் வரக்கூடியதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 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 3 மாதத்துலேயே அந்த கேமராலாம் டீக்ரேட் ஆகிடுற மாதிரி ஒரு ஃபீல். என்ன இளவு அப்டேட் தெரியல ப்ரோ. அதான் என்ன இவனுங்களை தான் சொல்லணும். நான் மீடியா டெக் அந்த இடத்துலையும் எனக்கு வந்து அதே இதில் வந்து திருப்பி அதே மொபைலில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. டெக்னோ போமேன் 20 Pro 5G அப்டேட் வந்து 1.5 வருஷம் ஆக போகுது. கேமரா டீக்ரேட் ஆகல, நல்லா இருக்குது. இது இன்ஃபினிக்ஸு நோட் 50X அப்டேட் வந்து அந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. அதில் கேமரா நல்லா இருக்குது, அதுலேயுமே மீடியா டெக் தான் இருக்குது.
அதான் நான் தான் சொல்கிறேனே, மீடியா அப்டேட்டுங்கிற பேர்ல சாகடிக்கிறாங்க. 9500 போட்டு நல்லா இருந்த கேமராவை நாசப்படுத்தினது மட்டும்தான் மிச்சம். அப்டேட்டே கேமராவுக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். இதோ இதில் பாருங்கள், ரெனோ வாங்கும்போது நான் உங்களுக்கு அவர் வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோவுமே வரல. முக்கால்வாசி நான் எடுக்கிற வீடியோலாம் வரதில்லை, அதனால் ஜாலியாக இருக்கேன் நான். இப்போ அதை நாங்கள் 3 பேர் 3 வீடியோலாம் வச்சு எடுத்தோம். இதில் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போர்டில் நான் அப்படியே காட்டுறேன். அப்டேட்லேயே அவன் என்ன சொல்லியிருக்கான்னாக்கா, இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்து கேமராவுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக. மேலே இங்கே போனால் அப்டேட் லாக் வரும், இங்கே போனால் அப்டேட்டுன்னு இருக்கும், இந்த இடத்துல போனால் லாக் வரும், இந்த சேஞ்ச் லாக். இந்த அப்டேட் லாகில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, யூ கேன் நவ் சூஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இன் கேமரா, போர்ட்ரேட் மோடு, வெர்டிகல், இந்த மாதிரிலாம். சிஸ்டம் இன்டெகிரேஷன், ஓகே, கேமராவில் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் கேமரா ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. இவர் எல்லாம் நல்லா தான் எடுத்தார், இப்போ எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாமே மாதிரி தான் எடுக்குது. சரி, நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதா டேஷ் ஃபோட்டோ, இது ஃப்ளைட்டு. இப்போ இதுலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் தான் எடுத்தோம். இதில் தான் வர மக்களே, நான் பெயிண்ட் அடிப்பான்னு சொல்லியிருக்கேன்ல. பெயிண்ட் அடித்தா நான் எடுத்த தேனியே வந்து ஃபேஷியல்லாம் பண்ணி கொடுத்தாங்க தேனியை, ஆனால் பார்க்க பயங்கரமாக இருந்தது. அதான் ஓகே மக்களே. ஆனால் என்னென்னா, ப்ராசஸரா கம்பெனியா இல்லை எதனால் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி காமேஷ். பாய்.